ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எலுமிச்சை பழத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் சரி, நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம், இல்லை எங்கேயாவது கோயிலுக்கு செல்கிறோம், ஒரு சுபகாரியங்களுக்கு செல்கிறோம் என்றாலே பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை நம்ம பலி கொடுத்துட்டு தான் செல்வோம். அதே போல் நம்ம எலுமிச்சை பழங்களை பெரும்பாலும் கிராமப்புறங்களில் வீட்டு வாசலில் பார்த்தா 2 புறமுமே எலுமிச்சை பழங்களை நம்ம காண முடியும். இது கண் திருஷ்டியை போக்க வல்லதாக அவர்களுடைய நம்பிக்கையாகவே இருந்து வருகிறது. இப்படி எலுமிச்சை பழத்தை வீட்டு வாசலில் வைப்பதனால உண்மையிலேயே திருஷ்டி கழியுமா, இதனை முறையாக எப்படி வைப்பது அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த பதிவை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். எலுமிச்சையினுடைய ஆன்மீக பலன்களை தான் நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம். எலுமிச்சையினால் தீபம் ஏற்றுவதும் நமக்கு எப்படி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். பெண்கள் தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கிராமப்புறங்களில் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நகர்ப்புறங்களையும் பெரும்பாலான இல்லங்களில் இது போன்ற எலுமிச்சை பழத்தை வெட்டி வைப்பது உண்டு. அதை முறையாக வைக்கும் பொழுது ஏராளமான நற்பலன்கள் நமக்கு கிடைப்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடப்படுகிறது. எலுமிச்சக்கனியை ஆன்மீக ரீதியாக பெருமளவு பயன்படுத்தப்பட்டு வருவதனால இதில் இருக்கக்கூடிய மகத்துவங்கள் ஏராளம். எல்லா வகையான விசேஷ காரியங்களும் எலுமிச்சை பழங்களை பயன்படுத்துவது உண்டு. இந்த எலுமிச்சை பழம் எத்தகைய எதிர்மறை ஆற்றல்களாக இருந்தாலுமே அதை தனக்குள்ள கிரகித்து கொண்டும் அதை அங்கிருந்து நீக்கிவிடும் தன்மை கொண்டதாக இருக்கின்றது. அதனால தான் எலுமிச்சை பழத்துக்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். எல்லா வகையான எதிர்வினைகளையுமே எலுமிச்சை பழம் அகற்றக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதை சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. எலுமிச்சை பழத்தை நம்ம பார்த்து வாங்கணும். அதை முறைப்படி அந்த பரிகாரங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது தான் அதற்கான பலன்கள் நமக்கு பெரிய அளவில் கிடைக்கும். மற்ற கனிகளை காட்டியும் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் சாதாரண கனியாக இல்லாமல் அதற்கு உயிர் உள்ளது என்று நம்பப்பட்டு வருகின்றது. அதனால தான் அதனை பலி கொடுத்து விட்டு மற்ற வேலைகளை நம்ம துவங்குகிறோம். உதாரணத்திற்கு ஒரு வண்டி வாகனம் புதிதாக வாங்குகிறோம் என்றாலும் முதல்ல எலுமிச்சை கனியை நம்ம பலி கொடுத்து விட்டு தான் அந்த வண்டியவே ஓட்ட துவங்குகிறோம். அதற்கு காரணம் என்ன? அந்த வண்டி நம்ம வாங்கியிருக்கோம், அது நல்லபடியாக ஓடணும், எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இப்படி எல்லா விஷயத்திலையுமே நம்ம எலுமிச்சை பழத்தை பயன்படுத்துவது ஒரு மிகவும் நல்லது. இத்தகைய எலுமிச்சை கனியை பார்த்தீங்கன்னா வீடு, வாகனம், அலுவலகம், தொழில் செய்யும் இடங்கள், வியாபாரம் செய்யும் இடங்கள், இப்படி எல்லா இடங்களிலேயுமே நம்ம பழங்குகின்ற எல்லா இடங்களையுமே திருஷ்டிக்காக கட்டி தொங்க விடுவது ஒரு மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அங்கே உள்ள கண் திருஷ்டிகள் நம்மளுக்கு பிடிச்சவங்க பிடிக்காம நிறைய பேர் வருவாங்க, நம்மளை பார்த்து பொறாமைப்படுவாங்க. அதனால் நமக்கு கண் திருஷ்டி கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் நம்ம எலுமிச்சக்கனி அங்கே தொங்க விடுவது அவர்களுடைய கண் திருஷ்டி பார்வைகளில் இருந்து நம்மளை காக்க உதவும் அப்படிங்கிறது தான். அமாவாசை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சையை சுற்றி போட்டு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் திருஷ்டி கழிப்பது மிகவும் நல்லது. இத்தகைய எலுமிச்சக்கனியை புள்ளிகள் எதுவுமே இல்லாமல் நன்றாக நம்ம பார்த்து வாங்கி கொள்ள வேண்டும். எலுமிச்சப்பழம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிறோம், அதை நம்ம சும்மா சாதாரணமாக வாங்கிட்டு வந்துடக்கூடாது. எந்த ஒரு புள்ளிகளும் இல்லாமல் அதை பார்த்து சேதமடையாத அளவுக்கு நம்ம பார்த்து வாங்கணும். எலுமிச்சப்பழம் அழுகி போய் இருக்கக்கூடாது. இந்த எலுமிச்சக்கனியை 2ஆக நம்ம வெட்டும் பொழுதும் பார்த்தீங்கன்னா சரிபாதியாக நம்ம வெட்டி கொள்ள வேண்டும். பின்னர் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா மஞ்சளையும் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா குங்குமத்தையும் நம்ம வைத்து கொள்ளணும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம எப்படி வைக்கணும்னா வாசலில் நம்ம வீட்டிற்குள்ளே இருந்து வாசலுடைய அந்த வெளிப்புறத்தில், அதாவது நம்ம வீட்டிற்குள்ளே இருக்கணும், அந்த வாசலுடைய வெளிப்புறம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நம்ம வலதுபுறத்தில், அதாவது ரைட் சைடு உள்ள பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசின அந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கணும். அதே போல் இடதுபுறம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா குங்குமம் பூசிய அந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கணும். இதை பார்த்தீங்கன்னா வெளியே வாசலுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி வைக்கணும். 2 புறமும் வைத்து கொண்டாலே போதும். இதுதான் பார்த்தீங்கன்னா முறைப்படி நம்ம வைக்கணும். நாம் உள்ளே இருக்கணும், எலுமிச்சம்பழத்தை பார்த்தீங்கன்னா வாசலுக்கு வெளிப்புறத்தில் வைக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். வெட்டும் பொழுது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சரிபாதியாக கவனத்தோடு வெட்டுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல நன்மையை கொடுக்கும். எப்பொழுதுமே இந்த மாதிரியான திருஷ்டி கழிக்கிறோம், இல்லை சாமி கும்பிட்றோம், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறோம் அப்படின்னாலே பிறரோடு பேசிக்கொண்டு சிரிச்சுக்கொண்டு, இல்லை மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு, இல்லை வேறு ஏதாவது கவனச்சிதறல்களில் நம்ம மனநிலையை வைத்து கொண்டு இவ்வாறு ஈடுபடக்கூடாது. அப்படி நம்ம ஏதோ மனதை நம்ம எங்கிட்டோ அலைபாய விட்டுட்டு இவ்வாறான விஷயங்களில் ஈடுபடுறோம்னா நம்ம முறையாக அதை செய்யவும் மாட்டோம், மிஸ்டேக் பண்ணுவோம்.
அப்போ நமக்கு தெரியாமலே ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோம் கூட நமக்கு இது ஏதோ தெய்வ குத்தம் ஆயிடுச்சோ, இல்லை நமக்கு ஏதோ ஆபத்து வரப்போதோ அப்படின்னு நம்ம பயப்படுவோம். அதான் நம்மளுடைய கவனக்குறைவு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் முடிந்தளவு இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது முழு கவனத்தோடு செயல்படுங்க. அப்போ தான் அதே நமக்கு நன்மையை கொடுக்கும். இப்படி நீங்கள் வைக்கும் பொழுது வீட்டை எவ்விதமான தீய சக்திகளும் நெருங்காது என்று கூறப்படுகிறது. மேலும் துர்தேவதைகளும் பில்லி சூனியம் ஏவல் போன்ற செய்வினைகளையுமே இதனை கண்டாலே ஓடிவிடுமாம். வாரத்தில் 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இறைவனுக்காக செலவிடுவோம் பார்த்தீங்களா, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள். அந்த நாட்களில் இதனை நம்ம வைக்கலாம். அடுத்த வாரம் வரை அதை அப்படியே விட்டு விடுங்கள். நன்கு காய்ந்ததும் அடுத்த வாரத்தில் மீண்டும் மாற்றிக்கொள்ளலாம். இதுபோல் தொடர்ந்து ஒரு எலுமிச்சப்பழத்தை வீட்டு வாசலில் வைப்பதனால குடும்பத்திற்கும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல், திருஷ்டிகளும் இல்லாமல், காத்துக்கரு பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கலாம் என்பது சாஸ்திரங்கள் சொல்லும் ஒரு வழிமுறையாகும். இவற்றை காலகாலமாக பார்த்தீங்கன்னா கடைபிடித்து வருகின்றனர் நம்முடைய முன்னோர்கள். நாமளும் அதை பின்பற்றும் பொழுது இதே போல் நம்ம பலன் பெறலாம் அப்படிங்கிறதான். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்மளுடைய முன்னோர்கள் வழி வருவது தான் மிகவும் நல்லது. அதே போல் எலுமிச்சம்பழத்தில் விளக்கு எப்படி ஏற்றணும், அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறதையும் இதில் தெரிந்து கொள்ளலாம். அதை பார்க்க விரும்புவங்களும் தொடர்ந்து இதை பார்த்து கொண்டே இருங்க. அம்மன் போன்ற பெண் தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ஒரு சிறப்பு. அதிலும் குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழ மாலை, எலுமிச்சை தீபம் போன்றவை மிகவும் உகந்ததாகவே சொல்லப்படுகிறது. ஆகையால் தான் துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு என்றாலே அதில் எலுமிச்சை தீபம் கட்டாயம் அடங்கும். இந்த எலுமிச்சை தீபத்தை ஏற்றவும் சில விதிமுறைகள் உண்டு. அதை சரியான முறையில் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. முதலில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை தீபத்தை நம்ம ஏற்றுவதனால கிடைக்கும் பலனை தெரிந்து கொள்ளலாம். இந்த தீபத்தை ஏற்றி அன்னையை நம்ம வணங்கும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நம்முடைய கர்மாக்களுமே குறையும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த பிறவில நாம தெரியாமல் செய்த சிறு தவறுகளும் பாவங்களுமே மன்னிக்கப்படும் என்றும் ஐதீகம். இந்த எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடும் போது நம்முள் இருக்கும் கெட்ட எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கி நல்ல ஆற்றல்கள் நமக்குள்ள உருவாகும் என்று சொல்லப்படுகிறது. இப்போது இந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம். ஒரு நல்ல எலுமிச்சங்கனியை நம்ம எடுத்து பார்த்து வாங்கி கொண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை அறிந்து சாறை பிழிந்த பிறகும் அப்படியே அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்ற வேண்டும். பழத்தை திருப்பி தீபம் ஏற்றக்கூடாது. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தில் உள்ள அந்த அமிலமானது நம்முடைய நெகட்டிவ் எனர்ஜியை அழிக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. அதில் எண்ணெய் ஊற்றி ஏற்றும் போது தான் அதற்கான முழு பலனுமே நமக்கு கிடைக்கும். பழத்தை திருப்பி அதன் தோலில் நம்ம எண்ணெய் ஊற்றும் போது நமக்கு எந்த பயனுமே இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி எந்த ஆலயத்தில் இந்த தீபத்தை நாம் ஏற்றினாலும் இந்த தீபத்தின் முன்பு குறைந்தது ஒரு 5 நிமிடமாவது நின்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்ம என்ன கோரிக்கை வைத்திருக்கிறோம், இல்லை நமக்கு ஏதாவது நல்லது நடக்கணும், ஏதாவது ஒரு தடை இருக்கும், இப்படி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனையை ஒரு 5 நிமிடம் அந்த நிமிடம் மனதார நினைத்து, நீங்கள் எந்த கோயிலை ஏற்றுறீங்களோ அந்த அம்மனையும் மனதார நினைத்து இது சரியாகணும்னு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நம்ம டக்குன்னு விளக்கேற்றிட்டு அப்படியே நம்ம வேண்டிட்டு போயிடக்கூடாது. 5 நிமிஷம் அங்கே உட்காந்து அந்த வேண்டுதலை முழுமையாக நம்ம சொல்லும் பொழுது தான் அது நமக்கு சரியாகும். அந்த பழத்திலிருந்து வரும் ஆற்றலும் அந்த தீபத்தில் இருந்து வரும் ஆற்றலும் நம்முடைய வேண்டுதலை பலிக்க செய்யும். ஆகையால் தீபத்தை ஏற்றிவிட்டு உடனே ஆலயத்தை நம்ம வலமுறம் செல்ல வேண்டாம். அதாவது உடனே நம்ம விளக்கேற்றிட்டு சுற்றி வராமல் அந்த இடத்திலே சிறிது நேரம் அமர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்மளுடைய பாவங்களும் கர்ம வினைகளும் அனைத்துமே நீங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவதோடு அன்னையின் பரிபூரண ஆசியும் நமக்கு பெற்றுத்தரும். ஆகையால் தான் இந்த கனிக்கு ராஜகனி என்றும் பெயர் உண்டு. மற்ற எந்த கனிக்குமே இல்லாத சிறப்பம்சங்கள் இந்த எலுமிச்சைக்கு இருப்பது தான் முக்கிய காரணம். அதனால தான் இதை ஆன்மீகத்தில் பெரிதளவு பயன்படுத்துகிறாங்க. எலுமிச்சக்கனியோட முழு மகத்துவத்தையும் தெரிந்து கொண்டு இனிமே அதை எல்லா இடத்துலையுமே பயன்படுத்துங்க. நீங்கள் தொழில் செய்கின்ற இடமா இருந்தாலும் சரி, வீட்டில் குழந்தைகளுக்கு திருஷ்டி கழிக்கவும் இதை பயன்படுத்துங்க. வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா மறவாமல் வீட்டு வாசல்லையுமே இந்த எலுமிச்சம்பழத்தை 2ஆக பிளந்து மஞ்சளையும் குங்குமத்தையும் வைத்து வாசலில் இருபுறத்துலையும் வைங்க. நம்ம வீட்டிற்கு யார் வந்தாலுமே அந்த கண் திருஷ்டிகள் எதிர்வினைகள்லாம் வீட்டிலேயே அது முடக்கி தனக்குள்ளே ஈர்த்து கொள்ளும் அப்படிங்கிறது ஐதீகம்.
இதை செய்யும் பொழுது அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யணும். பெரும்பாலும் நம்ம முழு நம்பிக்கை இல்லாமல் செய்கின்ற விஷயங்கள் தான் நமக்கு பலன்களை தருவது கிடையாது. அதனால் கூட நம்ம சில நேரங்களில் புலம்பிக் கொண்டு நம்ம எல்லாம் விளக்கட்டுறோம், எல்லாம் சொல்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனாலும் நமக்கு பலன் இல்லையே அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை நமக்குள்ளே வந்துட்டாலே நமக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. தொடர்ந்து முழு முயற்சியோடு அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஏற்றிக்கொண்டே இருக்கணும். ஏதோ ஒரு கட்டத்தில் இறைவன் இந்த நேரம் சரியான நேரம், இவனுக்கு இது வழங்கலாம் அப்படின்னு அவராக பார்த்து நமக்கு வழங்குவார். அதனால் அதை நம்ம நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இந்த பிரார்த்தனையில் முழு கவனம் செலுத்தாமல் ஏனோ தானோன்னு நம்ம செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு ஒரு முழு திருப்தி இல்லாமையும் பலன் இல்லாமலையும் போய்விடும். முழு நம்பிக்கையோடு செய்து கொண்டே வாருங்கள், ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். இனி நம்ம ஆலயத்திற்கு சென்றாலும், முக்கியமாக துர்க்கையம்மன் ஆலயத்திற்கு சென்றால் மறவாமல் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் அங்கே பிழிஞ்சு நம்ம இந்த எலுமிச்சை தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. வேறு கோயிலுக்கு வழிபாட்டிற்கு சென்றாலுமே இதே முறையில் தான் நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தை ஏற்றி வழிபாடு செய்யணும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் இதே போல வழிபட்டு அன்னையின் அருளை முழுவதுமாக பெறலாம் என்ற கருத்தோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.